ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தான் புலம்பிட்டு இருப்போம், அவர் ஒருபோதும் நிச்சய மாட்டாரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம், என்ன செய்யறோம், இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எங்கனாலும் நீங்க போய் சொல்லுங்க, இயேசு ஒருபோதும் நிச்சய மாட்டாரு, கைவிட மாட்டார். சரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறவன் மதில்கள் எப்பொழுதும் தான் ஆண்டவர் நடத்துவார். அவருக்கு ஒரு பேர் உண்டு, நித்திய பிதா, நிரந்தர ஒரு தகப்பன். இப்ப நம்ம பிள்ளைகள் மட்டும் அழும்போது நம்ம உடனே நம்ம பிள்ளைக்கு ஏதாவது செய்வோம்ல, அதே போலதான் ஏசப்பா அவர்கிட்ட நம்ம அழும்போது உடனே அவர் நமக்கு உதவி செய்வார், உடனே நமக்கு அற்புதம் செய்வார். பூமியில வந்து மனுகுல மீட்புக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க ஒரு மனுஷனை மன்னிப்பு கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க முடியாது. யாருமே உலகத்துல வேற யாருமே பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. கிறிஸ்து மாத்திரம் தான் உலகத்துல பரிசுத்தம் உள்ளவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேனைகள் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சொல்வார், இடத்துல யாராவது பாவத்தை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்பார். அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். எந்த ஒரு விக்கிரகமும் ரட்சிப்பை கொடுக்காது. இவங்க போய் அங்க நின்றுட்டு வருவாங்க, ஆனா ரட்சிப்பு கிடைக்காதுங்க. ரட்சிப்பு ஜீசஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார்.